இந்த முகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இந்த முகாமுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுதான். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். எப்பொழுது? ஆண்டவர் திரும்ப வரும் பொழுது. இப்பொழுது ஆண்டவரை நாம் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஒரு கண்ணாடியிலே பார்ப்பதை போல நிழலாட்டமாய் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். அப்பொழுது அவரை முகமுகமாய் பார்ப்போம். இப்போ நான் இயேசுவை பார்த்தேன்னு சொன்னால் கூட, நான் கண்ணை மூடி இருந்தேன், தரிசனத்தில் இயேசுவை பார்த்தேன் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு நிழலாட்டம். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி தெரிந்தது, ரொம்ப தெளிவாக தெரியல. ஒரு நிழலாட்டமாய் அவரை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த சமயத்தில் முகமுகமாய் அவரை பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? முகமுகமாய் பார்ப்போம். நேற்றுக்கு ஒரு கிராமத்தில் கூட்டிட்டு போயிருந்தோம் நாங்கள் முந்தா நாள். அங்கே ஒரு அம்மா கிராமத்துலேருந்து வந்தவங்க, வயசானவங்க பார்த்துட்டு கை தொட்டு பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குறாங்க. என்ன, நான் உங்களை டிவியில் தான் பார்த்துருக்குறேன், இன்றைக்கி தான் உங்களை நேரில் பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். டிவியில் பார்த்ததே நிழலாட்டமாக, இப்போ அதே ஆளை நேரில் முகமுகமாக பார்க்குறேன், அந்த ஒரு சந்தோஷம் அவளுக்கு. இப்போ இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், நிழலாட்டமாய் நாம் பார்க்குறோம், அவருடைய குரலை கேட்குறோம், அவர் கொடுக்குற சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் இன்னும் அவர் முகமுகமாய் நேரடியாக பிரத்யட்சமாக அந்த பார்த்த அனுபவம் இல்லை. அதுக்காக தான் காத்திருக்கிறோம். அப்பொழுது அவர் திரும்ப வரப்போகிறாரே, அப்பொழுது அவரை முகமுகமாய் நாம் பார்ப்போம். அல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் பார்க்க முடியாதா? இப்போ அவரை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் என்னோடு பேசினார். பேசினது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், ஐ எம் கோயிங் டு ரிவீல் மை செல்ஃப் டு மை பீப்புள். என் ஜனத்திற்கு என்னை நான் வெளிப்படுத்த போகிறேன். உங்களை நிறைய பேர் இயேசுவை பார்க்க போகிறீங்க, நீங்கள் அவரை தரிசிக்க போகிறீங்க, அவருடைய குரலை கேட்க போகிறீங்க. நீங்கள் அவரை பார்க்கணும் முகமுகமாக என்பதை விட, அவர் உங்களை பார்க்க தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த அதிக ஆவலோடு கூட காத்திருக்கிறார். அதைத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தும் போது நான் அதைத்தான் என்னால் உணர முடிந்தது. ஆண்டவர் உங்களை சந்திக்க தன்னை வெளிப்படுத்த அதிக ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க விரும்புகிறீங்க? அவருடைய குரலை கேட்க விரும்புகிறீங்க? அப்படியா? சரி, யார் பார்க்க முடியும்? அவரை பார்க்க நான் என்ன செய்யணும்? வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரி ஆண்டவரை நம்ம முகமுகமாக பார்க்கணும், தரிசிக்கணும், பேசணும், பழகணும். என்ன பண்ணணும்? நம்ம அதை கோர்வையாக தியானித்து கொண்டு வந்தால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் என்னை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தார், இதெல்லாம் பாரு, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லு என்பதாய். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவனோடு உள்ள பல அனுபவங்களில் அவரை முகமுகமாய் பார்க்கிற அனுபவம், நேரடியாய் அவரோடு பேசுகிற அவருடைய குரலை கேட்கிற அனுபவம் தான் உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். ஆனால் அதுக்கு நம்ம கடந்து செல்லக்கூடிய சில ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறாரு. யோவான் 1:12 வாசிக்கும் போது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள், அதான் முதல் அனுபவம். அப்புறம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும் போது அந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ரோமர் 8:14 வாசிக்கும் போது, பரிசுத்தாவியினாலே நாம் வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். சன் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய புத்திரர் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். நம்ம ரட்சிக்கப்படும் போது குழந்தைகளாக இருந்தோம், பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர் ஆக்கப்பட்டு விட்டோம். அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கும் போது அவருடைய சீஷர்களாய் மாறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அந்த சீஷர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 12:26 வாசிக்கும் போது,
இயேசு சொல்லுகிறார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால், ஊழியக்காரர் என்கிற ஒரு அனுபவம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, தேவனுடைய ஊழியக்காரர் என்கிற அனுபவத்தை பெறுவது, அது ஒரு அனுபவம். அது மாத்திரம் இல்லை, யோவான் 15:15 வாசிக்கும்போது இயேசு தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், என் சிநேகிதர் என்று சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் சிநேகிதன் என்கிற அடுத்த ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் அவளை வழி நடத்துகிறார். இதில் தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மோசே யாத்ராகமம் 33:11 வாசிக்கும்போது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார், ஃபேஸ் டு ஃபேஸ். எங்கோ நான் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன், எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சு, எங்கேருந்து கேட்டதுன்னு தெரில, பின்னாலேருந்து கேட்டுச்சு, இப்படி வானத்துலேருந்து கேட்டுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் மோசே அப்படி இல்லை. மோசே அப்படி உட்கார்ந்துருந்தா முன்னால் இருந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவர் பேசுகிறாரு, மோசே பேசுகிறார், ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், மோசே பேசுகிறார். கான்வர்சேஷன், ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். மோசையோட முகமுகமாய் பேசினாராம். ரெண்டு சிநேகிதர்கள் பேசும்போது எப்படி பேசுவாங்க? நீங்கள் இரு, உன் மூஞ்சை பார்க்க எனக்கு பிடிக்கலை, நான் அங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாங்களா? என்னடா என் முகத்தை பார்த்து பேசு, நீ என்ன தலை குனிஞ்சிட்டு பேசுகிற, அங்கே திரும்பிட்டு பேசுகிற. சிநேகிதர்கள் தான் அந்த உரிமையாக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்டு தான், என் முகத்தை பார்த்து பேசு, நான் உன் ஃப்ரெண்டு தானே. அப்போ முகத்தை பார்த்து பேசுகிறது ரெண்டு பேர். அதே மாதிரி கர்த்தரும் மோசையும் உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாங்க. அதை தான் யாத்திரம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அந்த அனுபவத்தை இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சிநேகிதன் என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய சிநேகிதன் ஆபிரகாம். ரெண்டாவது மோசே, அவரை குறித்து பார்க்கும்போது தேவன் ஒரு சிநேகிதனை போல மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அப்போ மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அவருடைய காதுகளில் மோசே கர்த்தருடைய சத்தம் விழுகிறது, அந்த சத்தத்தை கேட்கிறார். இந்த அனுபவத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, உடைய மனதில் அதை யோசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3:2-4 நீங்கள் வாசிக்கும்போது அங்கே தான் மோசேக்கு முதல் கர்த்தர் தரிசனமாகிறார். முள்செடியிலே அவனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். முள்செடியிலே தோன்றின அக்கினிக்கு நடுவில் அவர் வந்து நின்று, கர்த்தர் வந்து நின்று அவனுக்கு தரிசனமாகி, அந்த அக்கினியில் அவனுக்கு தரிசனமாகி அப்போ கூப்பிடுகிறார், மோசே மோசே. அந்த காதில் சத்தம் விழுகிறாரு. ஒன்று பாருங்க, கர்த்தர் அந்த அக்கினிக்கு நடுவில் மோசைக்கு தரிசனமாகிறார். ரெண்டாவது குரல் கேட்குது, மோசே மோசேன்னு பேர் சொல்லி யாரோ கூப்பிடுறாங்களே, இதுக்குள்ளேருந்து அந்த சத்தம் வருகிறாரு. கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம் பார்த்தீங்களா? அதில் கர்த்தருடைய தூதனானவர் இந்த யாத்திராமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்படுகிறார். தூதன், கர்த்தருடைய தூதன் என்பது வேறு, தூதனானவர் என்பது வேறு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில இடத்துல தான் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கும், மற்றபடி தேவதூதன் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவதூதன் என்பது அது ஏஞ்சல், தேவனுடைய தூதர்கள், அவர்கள் அனுப்புகிற பணிவிடையின் ஆவிகள். கேப்ரியல் தூதன், மிகாவேல் தூதன், அந்த சேனையில் இருக்கிற தூதன். தேவதூதனானவர் என்று சொல்லுகிறது யாரை குறிக்கிறது? வேத அறிஞர்கள் சொல்லுகிறாங்க அது இயேசுவை குறிக்கும் என்று சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவதூதனானவர் என்று சொல்லப்படுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் கூட கேபிட்டல் லெட்டரில் அந்த ஏஞ்சல் என்கிற வார்த்தை இருக்கும், அது இயேசுவை குறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு இருந்தாரா? இல்லையா? இருந்தார். உலக தோற்றத்திலே அவர் இருந்தார். அவரை இல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை, எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. யோவான் 1 பார்க்கிறோம். திருத்துவத்தில் 2வது நபர் அவர் இருந்தார். அதனால்தான் அந்த கண்மலை கிறிஸ்துவே, அவன் மத்தியில் இஸ்ரேல் மக்கள் வழி நடத்தி கொண்டு வந்த போது ஒரு கண்மலையாய் அவர் இருந்தார். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறார். அதனால இயேசு அப்போ இருந்தார். உலகத்தில் வந்தபோது அவருக்கு இயேசுன்ற பெயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலேயும் அவர் இருந்தார். தூதனானவர்,
அவர் தான் வந்து அவருக்கு தரிசனமாகி அவர் பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில். இப்போ எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் ஒரு அற்புதமான சாட்சி கொடுக்கிறார் மோசேயை குறித்து. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும்போது பாருங்கள், கர்த்தர் மோசே குறித்து சொல்லும்போது சொல்றார், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால், அங்கே மிரியாம் ஆரோன் அவங்களாம் வந்து நிற்கிறாங்க, கர்த்தர் இறங்கி வந்து பேசுகிறார். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நல்லா பாருங்க, தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்துவேன், சொப்பனத்தில் அவனோட நான் பேசுவேன் என்று சொல்றார். தரிசனத்தின் மூலமாக பேசுவேன், சொப்பனத்தின் மூலமாக பேசுவேன். சொப்பனம் என்பது என்ன? நல்ல ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் போது வருவதுதான் சொப்பனம், இல்லை ட்ரீம். தரிசனம் என்பது என்ன? நம்ம விழித்திருக்கும் போது, கண்ணை மூடி தியானிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போதோ, கண்ணை மூடி இருக்கும் போது அந்த காட்சி தெரியும், அது தரிசனம். தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்றார். ஐ வில் ரிவீல் மை செல்ஃப் இன் த விஷன். தரிசனத்தில் வெளிப்படுத்துவேன் அப்படி சொல்லிட்டு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அந்த மாதிரி தீர்க்கதரிசி கிடையாது மோசே. அவனுக்கு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ நான் வெளிப்படுத்துவது அல்ல சொல்லிட்டு, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கர்த்தரே சொல்றார் பாருங்க, மோசைகிட்ட நான் சொப்பனத்தில் தரிசனத்தில் இல்லை, முகமுகமாகவும் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். கர்த்தருடைய முகத்தை காணல, எதை பார்க்கிறான்? சாயலை பார்க்கிறான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் விளங்கிக் கொள்ளுங்க. முகமுகமாய் கர்த்தரை பார்க்க முடியாது. தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை கண்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது, கர்த்தரே சொல்லுகிறார். அப்போ முகமுகமாய் கர்த்தரை பார்க்க முடியாது. அவர் வந்து ஒரு நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரியனை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்த்தா தெரியாது, அப்படியே அந்த கண்ணு கோசம். அவர் அவ்வளவு மகிமையான தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராம். யாருமே சேரக்கூடாத ஒளி, அவ்வளவு பிரகாசமானவர், பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவர் சாயலை காண்பிக்கிறார். ஒரு சாயலை மோசே பார்க்கிறான், கர்த்தருடைய சாயல். அவருடைய முகத்தை தெளிவாக பார்க்க முடியல, சாயலை பார்க்கிறான், அவருடைய குரலை கேட்கிறான். அதான் பார்க்கிறோம், வேதத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், நான் பிரத்யட்சமாக முகமுகமாய் பேசுகிறேன், சாயலை அவன் பார்க்கிறான் என்பதாக சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கோயம்புத்தூரில் ஒரு தினகரன் அவங்க வரும்போது அவங்க வீடுகளில் சில சமயம் தங்கி இருக்கிறாங்களாம். கூட்டத்துக்கு வரும்போது இருக்கலாம். அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் அவர் சொன்னார் என்று பேசும்போது, எங்கள் வீட்டில் மாடியில் தங்கி இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் போய் கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனுஷன் என்ன இவ்வளோ நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரே, இவர் எப்படி தான் ஜெபிக்கிறான்னு பார்க்கணுன்னு சொல்லி ஒரு நாள், தப்பு தான் அவர் சொல்லார், நான் தப்பு தான் பிரதர், ஆனால் எனக்கு ஆசை இவர் ஜெபிக்கிறாரை பார்க்கணுன்னு சொல்லி ஜன்னலை திறந்து மெதுவாக பார்த்தேன். அவர் அப்படியே முழங்காலில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் ஒரு சாயல் தெரிகிறாரு. அவர் சொன்னார், அவருக்கு முன்னால் ஒரு சாயல், அப்படியே இயேசுடைய சாயல், அந்த இயேசுவை அப்படியே இல்லை, அவருடைய சாயல், அப்படியே மங்கின நிலைமையில சாயலை நான் பார்த்தேன். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே இயேசுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் அப்படியே அதிர்ந்து போனேன். அதான் இந்த தேவ மனிதனுக்குள்ள இவ்வளோ பெரிய வல்லமை வெளிப்படுகிறது என்று. அதான் சாயல். பாண்டு சொல்ல, அவன் கர்த்தரின் சாயலை பார்க்கிறான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வழங்கி கொள்ளுங்கள். நான் முகமுகமாக தான் பேசுகிறேன், அவன் என் சாயலை பார்க்கிறான், என் முகத்தை தெளிவாக பார்க்க முடியாது. என்ன தேவன் அப்படி பார்க்க முடியாது, அவ்வளோ பிரகாசமானவர் அவர். ஆனால் மோசைக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு, கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும், ஆசைப்பட்டாரா இல்லையா? மோசைக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு, ஆண்டவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறார், உம்முடைய மகிமை எனக்கு காட்டும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் தான் 18 உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார்.
மோசே கொண்டு பலத்த அற்புதம்லாம் செய்திருக்கிறார். மோசைக்கு அதில் திருப்தி இல்லை. செங்கடலை பிளந்தார், மன்னாவை அனுப்புகிறார், எகிப்தை கலங்க பண்ணினார், எல்லா அற்புதமும் பார்த்துட்டார் மோசே. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு see your glory, உடைய மகிமையை நான் பார்க்கணும். அறுத்தன் ஐ வாண்ட் டு see your face. குரலை கேட்கிறார், சாயலை பார்த்து உடைய முகத்தை நான் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு மோசே கேட்கிறார். அன்று சொல்கிறாரு, என்னை கண்டு ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது மோசே, ஆனாலும் நீ விரும்பி கேட்கறதுனால நீ வந்து அந்த கண்மலையில் நெல், அந்த வெடிப்பில் நெல், அந்த இடத்துல நான் உனக்கு முன்னால் கடந்து போவேன், என் கரத்தினால் உன்னை மறைப்பேன், என் முகத்தை பார்க்க முடியாது, நான் கடந்து போகும்போது என் பின்னால் நீ பார்ப்ப. அந்த வந்து போய் வாசித்து பாருங்கள், நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மோசைக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அந்த மோசையுடைய தாகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் நீ கேட்கறதுனால நான் வர்றேன், ஆனால் என் முகத்தை பார்க்க முடியாது, நீ பார்த்தா நீ அவ்வளோதான், அதனால நீ என் பின்பகுதியை பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அது யாத்திராகமம் 33 எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ தேவனுக்கு மோசைக்கு இருந்த ஒரு நல்ல ஐக்கியம் பாருங்கள். ஒரு 2 சிநேகிதர்களை போல பாருங்கள், மோசே முகமுகமாக நான் பார்க்கணும் அப்படிலாம் கேட்குறாரு. தேவன் பதில் கொடுக்கிறார். 2 பேரும் அவ்வளோ சிநேகிதர்களாக இருந்தார்கள் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இப்போ ஆபிரகாம் கர்த்தருடைய சாயலையும் பார்க்கல, அவருடைய முகத்தையும் பார்க்கல, சத்தத்தை மாத்திரம் தான் கேட்கிறார். ஆபிரகாமே, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. கர்த்தர் பேசுகிற குரலை மாத்திரம் ஆபிரகாம் கேட்கிறார். ஆதியாகமம் 12:7 வாசிக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, வசனம் சொல்ல, அவர் தரிசனமாகி ஆபிரகாமோடு பேசுகிறார். எப்படி தரிசனமாகி இருப்பார்? நான் அதை யோசித்து பார்த்தேன். ஆபிரகாமுக்கு எப்படி தரிசனமாகி இருப்பார்? கர்த்தரோடைய வந்து நின்று, அவரை தான் யாரும் பார்க்க முடியாது, அவ்வளோ பிரகாசமான தேவன் ஆச்சுதே. நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்குது. கர்த்தர் என்பது ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் எதை பார்க்குறாரு? பெரிய வெளிச்சம், நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை விட பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்து தான் அவர் மயம் கீழே விழுகிறார். ஆனால் அனனியா போய் அவருக்கு என்ன சொல்லுகிறார்? சவுலே, நீ வருகிற வழியிலே உனக்கு தரிசனமான இயேசு என்னை உன்கிட்ட அனுப்பினார். அவர் வெளிச்சத்தை தான் பார்க்குறாரு, இயேசுடைய குரலை கேட்கிறார். அது யாரு? இயேசு, உனக்கு தரிசனமான இயேசு. அப்போ அவர் வெளிச்சமாக ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். அதுக்குள்ளேருந்து ஆண்டவர் பேசுகிறார், குரல் வருகிறாரு. அப்போ ஆண்டவர் அப்படி தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் இருக்குது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார். எப்படி அப்படின்னு விளக்கம் சொல்லப்படுது. 3 பேர் வர்றாங்க. ஆபிரகாம் வயசாகி போச்சு, கண் பார்வெல்லாம் மங்கி போச்சுது, அவர் வெளியில் மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. 3 பேர் நடந்து வர்றாங்க. அந்த 3 பேர் யார் யார்? 1 கர்த்தர், இன்னும் 2 தூதர்கள். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த 2 தூதர்கள் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போகிறாங்க. அப்போ ஒன்று கர்த்தர், கர்த்தரும் 2 தூதர்களும் ஆண்டவர் மனுஷ ரூபம் கொண்டு வருகிறார். அதனால தான் ஆபிரகாமால் பார்க்க முடிந்தது. அதே மகிமையோடு இறங்கி வந்தால் பார்த்துருக்க முடியாது. மனித ரூபம் கொண்டு ஆபிரகாமுக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் இப்போ இதை வாசித்து பாருங்கள். தேவன் தன்னை வெளிப்படுத்தினது, ஆபிரகாம் பேசினது, சாராள் குறித்து ஆண்டவர் பேசினது, சாராள் நகைத்தது. கர்த்தர் சொல்கிறா, இவன் நகைக்கிறான். அவன்கிட்ட பயந்து போய் சொல்ல, இல்லை நான் நகைக்கலை அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ நகைச்ச. கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேவன் ஒரு மனிதனோடு எவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு கொள்ள விரும்புகிறார். ஒரு சிநேகிதனாக நம்ம பழகிட்டா தேவன் எந்த அளவிற்கு நம்மை நெருங்கி வருவார் என்பதை வேதம் நமக்கு சொல்லு. அதனால தான் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றவங்க யாருமே கிடையாது. தேவன் நமக்கு அவ்வளோ சமீபமாய் கடந்து வருகிறார். பாருங்கள், ஆபிரகாம் கூட ஆண்டவர் வந்து ஒரு மனித ரூபத்தில் ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். 1 கர்த்தர், இன்னும் 2 பேர் தூதர்கள்.
அதனால்தான் அது எல்லாம் அவங்க விருந்தெல்லாம் வச்சு உட்காந்து ஆண்டவர் கொடுத்த சாப்பிடெல்லாம் சாப்பிட்றாரு. ஆபிரகாம் கொடுத்தாரு. அவன் சமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் ஆண்டவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உற்பவ கால திட்டத்தில் உன் மனைவி குழந்தை பெற்றெடுத்திருப்பாள்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டவர் போகும்போது தான் நீங்கள் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான், திறப்பில் நிற்கிறார். அப்போ வந்தது யாரு? கர்த்தர் மனுஷ ரூபம் கொண்டு வந்து ஆபிரகாமோடு பேசி அவன் கொடுத்த சாப்பிட்டையும் சாப்பிட்டு ஆண்டவர் கடந்து போகும்போது திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பார்க்கிறோம். தேவன் எந்த அளவுக்கு ஆபிரகாமோடு நெருங்கி வந்து செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 18:33 வாசி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் அது. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார். ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்பினார். இப்போ யோசித்து பாருங்க, ஆபிரகாம் முடிச்சுட்டு வரும்போது ஆபிரகாமை எங்கேயா போயிருந்தீர், உங்களை தேடிக்கொண்டிருந்தேன்னா, அங்கே தான் நானும் கர்த்தரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ தான் ஆண்டவர் போகிறாரு, நானும் கூடாரத்துக்கு வர்றேன். எப்படி இருக்குது அந்த காரியம் இல்லை? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நானும் இயேசுவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அது எவ்வளோ இனிமையாக இருக்குது. நானும் இயேசுவை நடந்து கொண்டு இருந்தோம். இயேசு இதுக்கெல்லாம் ஜெபிக்க சொன்னார், அதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன். இப்போ தான் அவர் போகிறாரு, நாளைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, முகமுகமாய் கர்த்தரோட குரலை கேட்டு ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, பின்வாங்கி போக மாட்டீங்க, கர்த்தருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை செய்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய லைஃபே மாறிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிரும். ஆண்டவரோடு அந்த அளவுக்கு நம்ம போய் வழக்கத்தை விட ஒரு ஜெபம், ஒரு பைபிள் வாசிப்பு, ஒரு துதி, ஒரு பாட்டு, அப்புறம் வந்துடுறோம். இந்த மாதிரி பழகி தான் நம்முடைய லைஃப்பில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு ஒரு இன்டிமிசி, ஒரு நெருங்கின அனுபவம் இல்லாமல் அடிக்கடி சோர்ந்து போகிறோம், பின்வாங்கி போகிறோம். அப்போ தேவனோடு கூட ஆபிரகாமில் அவளை நெருக்கமான அனுபவம் வைத்திருந்தார். ஆதியாகமம் 17:22 வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். பார்த்தீங்களா? கர்த்தர் இறங்கி வந்து ஆபிரகாமிட்ட நேரில் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு ஆபிரகாமே போயிட்டு வரேன்ட்டு அவர் கடந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு கிடைக்குமா? நமக்கு? அல்லேலூயா. ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தோடு வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்கள். ஆதியாகமம் 26:24 ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, ஆண்டவர் தரிசனமாகி, உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன் ஆண்டவர் தரிசனமாகி பேசுகிறார். ஆதியாகமம் 28:12-13 வாசித்தா யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். யாக்கோபு நித்திரை பண்ணும்போது, போகிற வழியில் கல்லை தலைக்கு வச்சு நித்திரை பண்ணும்போது ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதை பார்க்கிறார். அங்கே அந்த மேலே வானத்தில் யார்? கர்த்தர் நின்று, அந்த வசனத்தை கவனிங்க, கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுகிறார். அப்போ அந்த தரிசனத்தில் அவர் கர்த்தரை பார்க்கிறார். உயரத்தில் அந்த பரலோகத்தில் தேவன் இருக்கிறதை பார்க்கிறார். பக்கத்தில் முகமுகமாய் பார்க்கல, கர்த்தருடைய சாயலை அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய சாயல், அங்கே கர்த்தர் நின்று பேசுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார். யாக்கோபு அந்த அனுபவத்தை பெற்றிருந்தார். இப்போ ஏசாயாவை பாருங்க. ஏசாயா 6:1 ஏசாயா எழுதுகிறார், கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க நான் கண்டேன். நான் பார்த்தேன் அவர் என்றார். எங்கே பார்த்தேன்? உயரம் உன்னதமான சிங்காசனம், பிரம்மாண்டமான சிங்காசனம். வஸ்திர தொங்கலால் தேவாலயமே நிரம்பி இருந்ததாம், அப்படி வஸ்திரத்தின் தொங்கல். அப்போது ஏசாயா சின்ன ஆளாக நிற்கிறாரு. கர்த்தர் பிரம்மாண்டமான உருவத்தில் சிங்காசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருக்கிறார். நான் கர்த்தரை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஐ ஹவ் சீன் த லார்ட், நான் அவரை பார்த்தேன்.
அப்படின்னா முகமுகமாக பார்த்தாரான்னு கேட்டால் பக்கத்தில் அவரை பார்க்க முடியாது. உயரமான உன்னதமான சிங்காசனம்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. இவர் பக்கத்தில் பொடி ஆளாக நின்று பார்த்துருப்பார். அப்படி மகிமையை பார்க்கிறார், கர்த்தருடைய சாயலை பார்க்கிறார். இது கர்த்தர் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ள முடிகிறாரு. மற்றபடி பக்கத்தில் போய் முகமுகமாய் பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. அவருடைய சாயலை தான் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பார்க்கிறார். குரலை கேட்கிறார். கர்த்தர் பேசுகிற, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அதையும் ஏசாயா குறிப்பிடுகிறார். அப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு, அடிக்கடி நம்ம கேட்கிற வார்த்தை ஏனோக்கு. ஆதியாகமம் 5:22 வாசிக்கும் போது தேவனோடு சஞ்சரித்தான், வாக்ட் வித் காட், தேவனோடு நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறார். நோவா ஆதியாகமம் 6:9 இந்த 2 பேரை குறித்து வசனம் சொல்லுது. நோவா ஏனோக்கு 2 பேரும் தே வாக்ட் வித் காட், தேவனோடு நடந்தார்கள். அப்படின்னா டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாக்கியம் போயிட்டே இருந்தாங்களா அர்த்தமா? இல்லை, ஆண்டவர் அவளோடு கூட இடைப்பட்டார், ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்ந்தார்கள். தேவனோடு கூட நடந்த வாழ்க்கை முழுவதும், காலையிலும் சரி மத்தியானம் மாலை எது செய்தாலும் கர்த்தரும் அவளை இசைந்திருந்தார்கள். தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனிடத்தில் இந்த ஆலோசனை பெறுகிற ஒரு வாழ்க்கை, தேவன் சொல்லுவதை கேட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே நான் ஆஃபீஸ் போகிறேன், என் கூட வர. காலையில் ஜெபிச்சோம் 1 மணி நேரம், அதோடு ஆண்டவரை மறந்துடுறோம். நம்முடைய லைஃப் என்னென்னா, காலையில் எழும்புகிறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், அவ்வளோதான், பைபிள் வாசிக்கிறோம், அப்புறம் அவ்வளோதான் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஆஃபீஸ் போகிறோம் வர்றோம், வேலைக்கு போகிறோம் வர்றோம். நம்ம ஆண்டவரையே அப்பப்போ ஏதாவது தேவை வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரன்றோம், ஒரு ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். அவர் என் கூட இருக்கிறாரு, என் கூட வருகிறார், என்னோடு கூட ஆஃபீஸுக்கு வருகிறார், என் கூட படிக்கிறதுக்கு காலேஜுக்கு வருகிறார், நானும் அவர் ஒன்றா இருக்கிறோம். வழியில் போகும்போது வரும்போது அந்த மாதிரி ஒரு தேவ பிரசன்னத்தில் அநேகர் வாழ்வதில்லை. ஆனால் அப்படி வாழ்வது தான் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை என்பது அதுதான். அவரோடு கூட நடப்பது, அவரோடு கூட வாழுவது. அரசாங்கத்தில் பணி செய்கிற ஒரு சகோதரரை எனக்கு தெரியும். அவர் ஒரு பக்கம் ஊழியமே செய்து கொண்டிருந்தார், இங்கே ஒரு பக்கம் திருநெல்வேலி பக்கம் உள்ள ஒரு சகோதரர். அப்படி அனுபவத்தை நான் கேட்பது உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் சொல்லுவார். அவர் திருமணமே பண்ணாமல் ஊழியெல்லாம் செய்து ஓட்டத்தை முடித்து விட்டார். அப்போ அவருக்கு சொன்னார், என்ன, நான் ஆஃபீஸ் போகும்போது ஜெபம் பண்ணுவேன், காலையில் எழும்பி ஆண்டவர் என்கிட்ட பேசு வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஆண்டவரை வாங்க நம்ம 2 பேரும் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் தான் போவோம் ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸில் போனோடனே கவர்மெண்ட் ஆஃபீஸர், தனி ரூம், அவருக்கு பெரிய அதிகாரி. அவர் சொல்லுவாராம் பியூன்கிட்ட, என் வலது பக்கத்தில் ஒரு சேர் போட்டுரு. எதுக்கியான்னு கேட்டால், சேர் போட்டு அதில் வேறு ஒருத்தர் ஒன்று உட்காருவார். அவர் சொல்ல, நான் வேலை பார்க்கும்போது இயேசு பக்கத்திலே இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், நானும் இயேசு 2 பேரும் சேர்ந்தா வேலை பார்க்குறோம். அது மாதிரி அந்த ரூமுகளை வரும்போது சொல்லுவாங்களா மற்றவங்க, சார் உங்கள் ரூமுகளை வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்குது சார், உங்கள் ரூமில் என்னது விசேஷம்னு கேட்டால், இயேசு என் கூட இருக்கிறாரு, அதான் விசேஷம், இந்த ரூமில் விசேஷம். அது மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக அனுதின வாழ்க்கையில் எப்படிலாம் வாழ முடியுமா? முடியும். சாம் ஜெபத்தரோட அனுபவம் எழுதியிருக்க ஒரு புக்கு பார்த்தீங்களா? நான் வாசிக்க ஆரம்பித்தேன், முடிக்காமல் வைக்க முடியல. அவ்வளோத்தையும் வாசி முடித்த பிறகு தான் வச்சேன். அதில் அண்ணன் இதே அனுபவத்தை எழுதியிருக்கேன். ஆஃபீஸில் என் பக்கத்தில் சேர் போடுங்க, இயேசு வந்து அதில் உட்கார்ந்துருப்பார். இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. நீங்கள் அந்த அனுபவத்தில் வரணும், அதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வரணும். கிச்சனில் வேலை செய்யும்போது கூட பக்கத்தில் யார் நிற்கிறா? அந்த உணர்வு, அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு வாழ்கிறது தான் இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை. ஆண்டவரே நம்ம 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணால் ருசியாக இருக்குமா இருக்காதா? இயேசுவோடு சேர்ந்து சமையல் பண்ணால் அவர் பேசி கொண்டிருப்பா. நீங்கள் சமையல் பண்ணும்போது அதான் தேவனோடு கூட இன்டிமிசி வித் காட். அப்படி தேவன் அதான் இடைவிடாமல் ஜெபிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இடைவிடாமல் இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும், கிச்சனில் வேலை பார்த்தாலும் எப்போவுமே இயேசுவோடு இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் நோவா இந்த யோனோக்கெல்லாம் வைத்திருந்தார்கள். அவங்கெல்லாம் வேலை செய்தாங்க, சம்பாதிச்சாங்க, மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தாங்க, குழந்தை குட்டிகளை பெற்று வளர்த்தாங்க.
அவங்கெல்லாம் முழு நேர ஊழியக்காரங்க கிடையாது. அவ்வளோ பொறுப்புக்கு மத்தியிலும் ஆண்டவரோடு நடந்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே அப்படி முடியும்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேகம் ஆவியானவர் காலத்தில் நாம் தேவனோடு நெருங்கி நடக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஷாப்பிங் போகிறீங்களா? ஆண்டவரே வாங்க நம்ம 2 பேரும் போகலாம். தப்பானதை வாங்குவீங்களா? நீங்கள் பார்த்தோன்னே மகளே இது உனக்கு வேண்டாம், இது சரிப்படாதுன்னு சொல்லிடுறார் பக்கத்தில் நின்று. வேண்டாம், இது வாங்கலாமா? சரி, இது வேணா வாங்கிக்க. இந்த அனுபவம்லாம் உண்டு. நீங்கள் அவரோடு நெருங்கி பாருங்கள். அப்போ நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும், பரிசுத்தம் வரும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் இருக்கும். நம்ம காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், அப்புறம் ராத்திரி ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி பழகிட்டோம். அதையும் தாண்டி தேவனோடு நடக்கிற அனுபவத்தில் வருவது, அவரோடு கூட சஞ்சரிப்பது, அவரோடு கூட வாழுவது. இந்த காலத்தில் அப்படி வாழ முடியும். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். வாலிப பிள்ளைங்க அப்படி வாழுகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது என் கூட இயேசு வருவாருங்கள். ஒரு பிள்ளை சொல்கிறா, நான் படிக்க உட்காந்தா என் பக்கத்தில் இயேசு இருப்பாங்க. நான் பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு, ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாம் காலுக்குள்ளே போனால் ஏசப்பா என் கூட வருவாங்க. நான் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க பார்த்துருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் அப்படி வாழுகிறார்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு அப்படி நெருங்கி வாழுகிறார்கள். ஏன் உங்களால் வாழ முடியாது? நீங்களும் அப்படி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த லெவலுக்குள்ளே போகணும். ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்துக்குள்ளே போகணும். ஏதோ காலையில் எழுப்பி 2 மணி நேரம் ஜெபித்தேன், அப்பா நான் அவ்வளோ ஜெபிச்சிட்டேன் அப்படின்ற வாழ்க்கை இல்லை. அனுதினமும் நடக்கும்போதும் ஜெபம், போகும்போதும் ஜெபம், எப்பொழுதும் ஒரு ஜெபம், எப்பொழுதும் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஏனோக்கு நோவா அப்படி வாழ்ந்தார்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பைபிளில் இருக்குது. ரெபேக்காள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பைபிளில். ரெபேக்காள் ஒரு புறஜாதி மருமகள், ஆபிரகாமுக்கு மருமகளாக வருகிறாள். கர்த்தர் அவளுக்கு தெரியாது. புதுசாக கர்த்தரை தெரிஞ்ச வீட்டுக்குள்ளே ரெபேக்காள் வருகிறாள். ஈசாக்குடைய மனைவி ஆகிறாள். இங்கே வந்த பிறகு தான் கர்த்தரை பற்றி அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈசாக்கு சொல்லியிருப்பார், ஆபிரகாம் சொல்லியிருப்பார், ஆண்டவர்கிட்ட பேசலாம், அவர் தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லி. இப்போ அவள் கர்ப்பவதியாக 20 வருஷமாக அவள் குழந்தை இல்லை. 20 வருஷம் கழித்து அவள் கர்ப்பவதி ஆகிறாள். கர்ப்பத்தில் குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டறான். ஒரு பிரச்சனை கர்ப்பத்தில் தெரியுது. இந்த காலத்தில் ஒரு பிரச்சனைன்னு உடனே நேரம் எங்கே போயிருப்பீங்க? டாக்டரை பார்த்து ஸ்கேன் எடுத்து அவர் காமிப்பார், பாருங்கள் உன் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க வைப்பார். இப்படி மாறி போச்சு. ரெபேக்காள் காலத்தில் அதெல்லாம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட கேட்குற? மாமியாரும் இல்லை. மாமியார் அதுக்கு முன்னால் போயாச்சு. இப்போ ஆபிரகாம் இருக்கார், ஈசாக்கு, யார்கிட்ட கேட்குறது? இப்படி போய் ஆண்கள்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறாரு. பார்த்தா கர்த்தர்கிட்ட கேட்டால் பதில் சொல்லுவார்னு ஆபிரகாம் சொன்னாங்களே. என் கணவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர்கிட்ட கேட்கலானே. வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் ஆதியாகமம் 25, 22, 23 வசனம். 22 வசனம் வாசிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் பாருங்கள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். யாரிடத்தில் விசாரிக்க போனாலாம்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். எத்தனை பேர் நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறீங்க? ஒன்று டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாரு, இப்போ உடனே ஆலோசனைக்கு அவர்கிட்ட போகிறாரு, ஊழியக்கார்ட்ட போகிறாரு. கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள். நான் அதை யோசித்து பார்த்தேன், எங்கே போயிருப்பேன்? அவள் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் கிடையாது. ஆசரிப்பு கூடாரம் தான் எல்லோரும் ஜெபம் பண்ணி அங்கே போயிருப்பாங்க. தேவாலயம் கிடையாது. தேவாலயத்தில் போய் ஜெபிச்சிருக்கலாம். இந்த ரெபேக்காள் காலத்தில் ஆசரிப்பு கூடாரமும் இல்லை, தேவாலயமும் இல்லை. எங்கே போய் அவள் விசாரித்திருப்பாள்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனாள் அப்படின்னு இருக்குல்ல. யோசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, எங்கே போயிருப்பாள்? ஈசாக்கு வனாந்தரத்தில் போய் தியானிக்கிற பழக்கமுடையவர் பைபிளில் இருக்குது. அவர் வழக்கமாக வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுவார். அந்த அனுபவத்தெல்லாம் ஈசாக்கு சொல்லியிருப்பார். இப்போ ரெபேக்காளுக்குள்ள ஒரு எண்ணம், அவள் ஜெபிக்கிறதற்கு கர்த்தரிடத்தில் பேச ஒன்று கூடாரத்துக்குள்ளே ஒரு இடத்தை நியமிச்சிருக்கலாம். நான் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன் இயேசு ஆண்டவர்கிட்ட, அல்லது என் கணவரை போல வனாந்தரத்தில் இந்த இடத்துல போய் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏதோ ஒரு பழக்கம் அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால தான் சொன்னான், கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறேன். அவனுக்கு கர்த்தரிடத்தில் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, என் கர்ப்பத்தில் குழந்தைகள் மோதுது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு சண்டையே நடக்குது, என்னன்னு எனக்கு விளங்கலை.
என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் விளக்கி சொல்லி கொடுக்குறார். மகளே, உன் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 ஜாதி வரப்போகிறாங்க. இளையவன் தான் மூத்தவன் மேலே இருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஹிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்துட்டார். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறார். ரெபெக்காள்கிட்ட பேசின ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாரா? பேச மாட்டார். நீங்கள் விசாரிக்கலை, ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நீங்கள் கர்த்தர்கிட்ட போகலை, விசாரிக்கலை, பிரச்சனை கர்த்தரிடத்தில் கொண்டு போகலை. ஏன் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரு? கர்த்தரிடத்தில் போகணும், உட்காரணும், காத்திருக்கணும், விசாரிக்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரை நீ கேட்கணும். நம்மளாம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டா போதும், ஆண்டவர் என்ன எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. 5 நிமிஷத்தில் ஓடி வந்து பேசுறதுக்கு நீங்கள் என்ன பெரிய விவிவிஐபியா? ஆபிரகாமே காத்திருக்கிறார், சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கார், கர்த்தருக்காக காத்திருக்கிறார். மோசே இப்போ 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்துருக்கார். அப்பதான் கர்த்தர் பேசுகிறார். அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு தாகத்தோடு நீங்கள் போய் காத்திருக்கணும். நான் விசாரிக்க வந்திருக்கிற ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? என் பிள்ளைங்க சேட்டை பண்ணுது, நான் என்ன பண்ணணுன்னு கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் விளையாட்டாக தெரியலாம், இது கேட்டு பாருங்கள், அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். உன் பிள்ளை குறித்து உங்கள்கிட்ட பேசுவார். உன் பிள்ளையினுடைய சுபாவம் இது, உன் பிள்ளையுடைய எதிர்காலம் இது, நீ அந்த பிள்ளைக்கு இப்படி ஜெபம் பண்ணு. நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் தான் ஊழியக்காரனை தானே தேடுறீங்க. இந்த ஊழியக்காரனை எல்லாத்துக்கும் தொட்டதுக்கும் பட்டதுக்கும் ஊழியக்காரனை தேடி தேடியே கெட்டு போயிட்டீங்க. கர்த்தரை தேடுறதுக்கு பதிலாக ஊழியக்காரனே தேடுறது. மணிக்கணக்க கியூவில் நிற்கிறீங்களே, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊழியக்காரனை பார்க்க. 2 மணி நேரம் முழங்கால் போடுங்க, இயேசு வந்து பேசுகிறாரா இல்லையான்னு பாருங்கள். அதை செய்கிறோம், இதை செய்ய மாட்டேங்கிறோம். நம்முடைய தப்பே அதான். ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து 2 மணி நேரம் நாம பார்க்கணும், என்கிட்ட பேசணும். ஊழியக்காரனை பார்க்குற கால் கெடுக்கிற நிற்கிற நீங்கள் முழங்காலில் தேவ சமூகத்தில் நின்று பாருங்கள், என்கிட்ட பேசணும் ஆண்டவரை எனக்கு சொல்லுங்கள். ரெபாக்கிட்ட பேசியிருக்கிறீங்க, ஆலோசனை கொடுத்தீங்க, எனக்கு ஆலோசனை தாருங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், பேசுகிறாரா இல்லையான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட தான் தப்பு. பேசுகிற ஒரு ஆண்டவரை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட பேசுறதில்லை, அவருடைய குரலை கேட்டதில்லைன்னா யார் மேலே தப்பு? நம்ம என்ன சரியில்லை. அடுத்த லெவலுக்குள்ளே போகணும். நம்ம வழக்கத்தின்படி கூட்டத்தோடு கூட்டமாக சத்தம் போடுவோம், பாட்டு பாடுவோம், ஆர்ப்பரிப்போம். தனியாக போய் ஆண்டோடத்தில் உட்கார்ற பழக்கமே நிறைய பேருக்கு இல்லை. ரெபெக்காள் விசாரிக்க. தாவீது எனக்கு கவர்ந்து கொண்ட இன்னொரு கேரக்டர் பைபிளில். தாவீது அடிக்கடி பார்த்தீங்கன்னா விசாரித்தான் கர்த்தரிடத்தில். ஜெபம்னா கேட்கறது மட்டும் ஜெபம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் தாரும், ஆண்டவரே இந்த நன்மை தாரும். கேட்கறது மட்டும் ஜெபம் அல்ல, விசாரிப்பது. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என் பிள்ளைகள் காரியத்தில் நான் என்ன பண்ணணும், என் கணவர் காரியத்தில் என்ன செய்யணும், என் வேலை காரியத்தில் நான் என்ன செய்யணும். இப்போ உட்காரணும், கண்டோட விசாரிக்கணும். அப்போதான் தேவன் உங்களோடு நெருங்கி வருவார், அப்போதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த பழக்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் உங்களை நெருங்கி வருவார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில். சரி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த காணக்கூடாத அந்த ஆண்டவர், பிரகாசமான வெளிச்சமாக இருக்கிற தேவன் மனித ரூபம் கொண்டு வந்துட்டார். இப்போ 3 வருஷம் 33 வருஷத்தில் 3 வருஷ ஊழியத்தில் என்ன நடந்துச்சு? 1 யோவான் 1:1 யோவான் எழுதுகிறார், நாங்கள் கேட்டதும், நாங்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் தொட்டதுமான ஜீவ வார்த்தை. இயேசுவை பற்றி அவர் எழுதுகிறார். ஏன்னா 3 வருஷம் இயேசுவோடு இருந்தார், முகமுகமாக அவர் பார்த்தார், நேரடியாக அவருடைய குரலை கேட்டவர் யோவான். நாங்கள் கேட்டது, நாங்கள் கண்டது, நாங்கள் பார்த்தது, நான் அவரை தொட்டு இருக்கிறேன் இயேசுவை. அது சொல்கிறாரு. 3 வருஷம் அவர் கூட இருந்தோம்ல, அவரை தொட்டு பார்த்துருக்கிறேன், அவரை பற்றி சொல்கிறேன். அப்போ 3 வருஷம் கூட இருந்தவங்களுக்கு அந்த ஸ்லாக்கியம். அதுக்கு பிறகு நமக்கு அந்த மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இதான் ரொம்ப முக்கியம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 3 முறை தன்னை வெளிப்படுத்துகிற சம்பவம். 1 மகதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல வெளிப்படுத்துகிறார். இயேசு வந்து நின்று மகதலேனா மரியாள்கிட்ட பேசுகிறார். இயேசுவை அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. இவள் வேலை தோட்டக்காரர் என்று எண்ணினாள் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போது இதுக்கு முன்னால் உயிரோடு இருந்த இயேசுவுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கும் ஒரு வித்தியாசம் தெரிகிறாரு. இப்போ அவருடைய சரீரம் மகிமையின் சரீரம். அல்லேலூயா.
மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். அதே இயேசு தான் அந்த கூர்ந்து கவனிச்சு அந்த சாயலை பார்க்க முடியும். ஆனால் முன்பு உயிரோடு இருந்த இயேசு அல்ல, இவர் மறுரூபமாக்கப்பட்டவர், உயிர்த்தெழுந்த இயேசு. அதனால் மகதலேனா மரியாளுக்கு அடையாளம் தெரியவில்லை, தோட்டக்காரர் என்று எண்ணிக்கொள்ளுகிறாள். அந்த குரலை கேட்கிற மரியாளே அப்படின்னு அன்பை அழைச்ச உடனே, இது எங்கள் அப்பா சத்தம் இல்லை, என்னை பாசத்தோடு இப்படி தான் அவர் கூப்பிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுன்னு அறிந்து கொண்டாள். அதான் மகதலேனா மரியாள் முதலாவது இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார். ரெண்டாவது சீஷர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தோமா மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் பயப்படுறாங்க இயேசுவை பார்த்து. அவர் காண்பிக்கிற தழும்புகளை பாருங்க, காயங்களை பாருங்க, தன்னை அவங்களை விளக்க சொல்லி அவன் தான் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணுகிறார். மறுபடியும் ஒரு முறை தோமாவுக்காக தரிசனமாகி, தோமாவே உன் விரலை நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி விழாவிலே போடு, தழும்புகளை காண்பித்து தான் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தான் சவுலுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். 17ஆம் வசனத்தில் தான் அனனியா சொல்லுகிறான், உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர், சவுலே நீ வருகிற வழியில் உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று தரிசனம். இப்போ 1 கொரிந்தியர் 15:4-8 வசனங்களில் பவுல் ஆண்டவர் தன்னை தரிசனமாய் வெளிப்படுத்தின காரியத்தை எழுதுகிறார். முதலாவது கேபாவுக்கு, பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அப்புறம் 12 தன்னை வெளிப்படுத்தினார், அப்புறம் 500க்கும் அதிகமான பேருக்கு இயேசு தரிசனமாக தன்னை வெளிப்படுத்தினார், கடைசியில் அகால பிறவி போன்ற எனக்கும் தன்னை வெளிப்படுத்தினார் என்று பவுல் எழுதுகிறார். இவங்கெல்லாம் இயேசுவை தரிசித்தாங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார்கள், ஆண்டவர் தன்னை காண்பித்தார் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். 22 அப்போஸ்தலர் 22:17 வாசிக்கும் போது அவர் பவுல் சொல்லுகிறார், நான் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஞான திருஷ்டி அடைந்து நான் அவரை தரிசித்தேன். ஒரு டிரான்ஸ் அனுபவம், ஆவியானவர் நிரப்பி அப்படியே ஆவிக்குள்ளே நிரம்பி இருக்கும்போது கர்த்தரை தரிசிப்பது. பெரும்பாலான சமயங்கள் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, ஆவியானவர் நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அவர் ஸ்பிரிச்சுவல் ஐ வில் பி ஓப்பன், அந்த கண் அப்படியே திறக்கப்படும். ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போது அப்போ தான் நம்ம அவரை தரிசிக்க முடியும். தேவ தூதர்களை ஆண்டவரை தரிசிக்கும்படி நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறக்கிறார். அப்போ நமக்கு ஆவிக்குள்ளே நிரம்பி இருப்போம். ஆனால் நம்ம அவரை பார்க்க, கண்ணை திறந்தா இந்த இடம் தெரியும், கண்ணை மூடினா அவர் இருக்கிறத பார்க்க முடியும். அது தரிசனம். ஆண்டவர் தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு வெளிப்படுத்தி, சிலருக்கு கண்ணை திறந்திருக்கும் போதே அவரை பார்க்கும்படி, எல்லாருக்கும் அல்ல, எல்லா நேரமும் அல்ல, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஸ்லாக்கியம். பாருங்கள், இன்றைக்கு சாது சுந்தர் சிங், அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். பஞ்சாபில் இருந்தவர், ராம்பூர் என்ற கிராமத்தை சார்ந்தவர், சீக்கிய மதத்து வாலிபர். ஆண்டவரை குறித்த தாகம், நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்ற தாகத்தோடு தேடினார். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலையில் அவருக்கு தரிசனமாக, இயேசு தான் கடவுள்னு அவருக்கு தெரியாது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்க்கணுன்ற தாகத்தோடு தேடினார். அப்போ இயேசு பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அவரை நேரடியாக பார்த்தார், கண்களால் அந்த காட்சி அவர் கண்டார், சாது சுந்தர் சிங். அப்போ அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறாரு. அதே மாதிரி பாகிஸ்தானில் பஞ்சாப்னு அங்கே ஒரு மாநிலம் இருக்கிறாரு. குல்ஷான் பாத்திமா என்கிற ஒரு முஸ்லீம், ஒரு ராயல் ஃபேமிலியை சார்ந்த ஒரு பெண். சின்ன வயசில் கால் நடக்க முடியாமல் ஆகி 19 வயசு, கால் நடக்க முடியாது, படுத்த படுக்கை, எல்லாமே படுக்கையில் தான். பெரிய குடும்பம், வசதியான குடும்பம். இந்த மாதிரி நான் படுக்கையில் ஆகிட்டேன்னு, செத்து போனால் நல்லதுன்னு 16 வயசில் தற்கொலை பண்ண முயற்சிக்கும் போது அப்போ ஆண்டவருடைய குரல் கேட்டார், மகளே, நான் உன்னை சாக விட மாட்டேன், நீ சாகக்கூடாது, நான் உன்னை வாழ வைப்பேன், நீ பயப்படாத, உன்னை நடக்க வைப்பேன். அவங்க உடனே கேட்டாங்க, நீங்கள் யார் என்கிட்ட பேசுகிறது? அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாது, அவங்கள ரூமுக்குள்ளே தான் லைஃப். அவங்க கேட்குறாங்க, யார் என்கிட்ட பேசுகிறது? நான் இயேசு. அப்போ தான் இயேசு தன்னை வெளிப்படுத்தி, நான் இயேசு தான் அவன்கிட்ட பேசுகிறேன். என்னை பற்றி குரானில் சூரா மிரியம் என்கிற பகுதியில் எழுதியிருக்குது, நீ வாசித்து பாரு. இயேசு தெளிவாக சொன்னார், அதில் தான் இயேசுன்றதை சொல்லி, நான் உன்னை சுகமாக்க ஐ வில் கம் அண்ட் ஹீல் யூ, நான் உன்னை சுகமாக்க வருவேன் அப்படின்னு சொன்னார்.
16 வயசில் இவங்க காத்திருந்தாங்க, இயேசு வருவார், என்னை சுகமாக்க வருவார்னு காத்திருந்தாங்க. 1 வருஷம் போயிட்டு, 2 வருஷம் ஆகிட்டு, சில சமயம் மனம் சோர்ந்து போகும். இயேசுவையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 19 வயசு. அவங்க அந்த அறையில் படுத்திருக்கிறாங்க. விடியற் காலை 2 மணி. திடீர்னு விழிப்பு வந்தது. அவன் பார்த்தா அந்த ரூமில் ஓரத்தில் பிரகாசமான ஒரு வெளிச்சத்தில் இயேசு வந்து நிற்கிறார். அதிகாலை நேரத்தில் இயேசு பிரத்யட்சமாக அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. மகளே, நான் உன்னை சுகமாக்க வருவேன்னு சொன்னேன்ல, நான் வந்திருக்கிறேன். காம், எழும்பு, கெட் அப் அண்ட் கம். ஆண்டு சொல்ல, எழும்பி வா. நடக்க முடியாது, கால் படுத்த படுக்கை, சின்ன வயசில் இருந்தேன். ஆண்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், எழும்பி வா. அவங்க படுக்க விட்டு எழும்புனா நடக்க முடிந்தது. வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாங்களாம். அவருடைய அனுபவம் எழுதியிருக்கிறாங்க. குல்ஷான் எஸ்தர்ன்ற புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். குல்ஷான் பாத்திமா, குல்ஷான் எஸ்தரா மாறினாங்க. இயேசு அவங்களோட நேரடியாக பேசினார், தன்னை வெளிப்படுத்தி. அப்படி வெளிப்படுத்துவதும் உண்டு. நான் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு சிங்கள குடும்பம், என் சகோதரி குடும்பம் அங்கே இருக்கு. அவள் சொன்ன சாட்சி ரொம்ப ஆச்சரியம். ஒரு சிங்கள குடும்பம், புத்த மதத்தை சார்ந்தவங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இயேசு பிரத்யட்சமாய் வந்திருக்கிறார். அவங்களுக்கு இயேசுவை பற்றியே தெரியாது. அழுதுருக்கிறாங்க. எனக்கு யார் கணவர் இறந்துட்டார், அனாதை ஆயிட்டாங்க, சின்ன குழந்தை, நான் செத்து போனால் நல்லது, எனக்கு யாருமே இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கும்போது இயேசு பிரத்யட்சமாக ரூமில் ஒரு மனுஷ ரூபமாக வந்து அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. காஃபி போட்டு கொடுத்து ஆறுதல் படுத்தி, நீ அழாத, நீ பயப்படாதுன்னா அவங்க ஆச்சரியப்பட்டு, யார் நீங்கள், எப்படி என் ரூமுக்குள்ளே வந்தீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைங்க, யாருங்க நீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், ஐ எம் ஜீசஸ், ஐ ஹவ் கம் டு ஹெல்ப் யூ. நீ அழுதல்ல, எனக்கு யாருமே இல்லை, நீ அழுதல்ல, அதான் நான் வந்தேன். பிரத்யட்சமாய் நான் அவங்கள பார்த்தேன். இன்றைக்கி அவங்க இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த மாதிரி போகிற இடங்களில் நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணும்போது கேபிள் டிவியில் ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்த, நான் மேடையில் இல்லை, ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணால் வீட்டுக்குள்ளே கேபிள் டிவியில் உட்காந்து பார்த்துருக்குறாங்க. ஒரு அம்மா, பிராமின், கேன்சர், அவங்க சேர்லேயே உட்காந்துருக்காங்க, நடக்க முடியாது. அதை பார்த்துட்டு, இப்படிலாம் இயேசு அற்புதம் செய்கிறாரா, எனக்கு அவர் செய்யக்கூடாதா, ரொம்ப தாகம் அவங்களுக்குள்ள. 2வது நாள் அப்படி அந்த பார்த்துட்டு அவங்க அப்படியே கதறி இருக்கிறாங்க. இயேசுவே, இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறவங்களாம் சொல்கிறாங்களே, நான் இப்படி உட்காந்துருக்கேன், எனக்கு செய்யக்கூடாதான்னும் போது இயேசு பிரத்யட்சமாக அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டார். பிரத்யட்சமாய் அவங்க வீட்டில் வந்து, பிராமண ஒரு தாயா, நான் சுகமாக்குறவன், என்னை தேடினில் நான் அவனை சுகமாக்குகிறேன். ஆண்டவர் இந்த தொட்ட உடனே இந்த பக்கம் கட்டிலாம் மறைஞ்சிட்டு, அவங்க மேடையில் வந்து சொல்கிறாங்க, இந்த பக்கம் வச்சு இயேசு தொட்டார், கட்டி மறைஞ்சிட்டு. நான் சொன்னேன், இயேசுவை இந்த பக்கம் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னேன், இரு நான் அந்த பக்கம் வர்றேன். அவங்க சொல்கிறாங்க, அப்படியே ஒரு அவங்க அப்போ தான் இயேசு அறிஞ்சிருக்கிறாங்க. மேடையில் வந்து சாணி, நான் அதிர்ந்துட்டேன். அப்படியே, நீ இரு நான் அந்த பக்கம் வர்றேன்னு இந்த பக்கம் சுற்றி வந்து தொட்டா அந்த பக்கம் கட்டி மறைஞ்சி சோமாயிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்கள சந்திச்சிருக்கிறேன். உங்களில் சிலருக்கு கூட ஆண்டவர் தரிசனமாகி இருக்கிறார், எனக்கு தெரியும். அந்த அனுபவம் உள்ளவங்க இங்கே இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் ஆழமாக நீங்கள் கடந்து போகணும். எல்லாருமே ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். சரி, முகமுகமாக அவரை நான் பார்க்கணும், அவருடைய சாயலை நான் பார்க்கணும், அதாவது அவரை நேரடியாக அவங்களுக்கு கண்ணால் பார்க்கணுமானா அது முடியாது. யாருக்காவது சிலருக்கு சில சமயத்தில் ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்துவார். பெரும்பாலும் ஆண்டவர் வெளிப்படுத்துவது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவரை தரிசிப்பது. நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானவர் மூலமாக தான் அதை செய்ய நடக்க முடியும். ஆவியானவர் நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய மாமிச சிந்தை அழிக்கப்படணும், நம்முடைய மாமிச உணர்வுகள் அழிக்கப்படணும். ஆவியானுடைய முழு கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம வரணும். ஒரு பக்கம் மாமிச சிந்தை அதை வச்சுக்கிட்டு தேடினா ஆண்டவரை பார்க்க முடியாது. 100க்கு 100 நம்ம ஒப்பு கொடுத்து ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்ம கண்ணு மூடி இருக்கோம், இயேசு நம் அருகில் வருவதை பார்க்க முடியும், அவருடைய குரலை நம்ம கேட்க முடியும், நாம் அவரோடு பேசலாம், அவர் நம்மோடு கூட பேசுவார். இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட உங்களோட ஆண்டவர் பேசுவார், நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்களோட ஆண்டவர் பேசுவார்.
நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தா கூட உங்க கூட ஆண்டவர் பேசுவார். இது எல்லாருக்கும் உள்ள அனுபவம். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். நீங்கள் இது ஊழியக்காரனுக்குன்னு சொல்லி அதை பார்த்து மகிழ்ந்துட்டு போகக்கூடாது. எனக்கு ஏன் கூட ஆண்டவர் பேசணும். நான் ஒரு பிள்ளை தானே, அவர் மகா தானே, அவன் மகன் தானே, அவரோட நான் ஐக்கியமாக வாழன்ற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தித்த பல அனுபவங்கள் இப்போ சொல்லும்போது, என்னை நான் மரணப்படுக்கையில் படுத்திருந்த போது நொண்டியா என்னை சந்திக்க இயேசு வந்தார். அப்போ நான் கிறிஸ்தவம் கிடையாது, பைபிளும் தெரியாது. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஜெபிக்கும் போது என் பக்கத்தில் ஒருவர் நிற்கிறதை என்னால் உணர முடிந்தது. ஐ ஃபெல்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். முதல்ல புரிந்துக்கோ, என் படுக்க பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார். என் கண்ணு திறந்திருக்குது, என்னால் ஒரு ஆள் பார்க்க முடியல, ஆனால் ஒருவர் நிற்கிறதை என்னால் உணர முடிகிறாரு. ஐ ஃபெல்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். என் பக்கத்தில், என் படுக்க பக்கத்தில் ஒருவர் நிற்கிறாரு. அவர் இயேசுவை தொடுன்னு சொல்லும்போது நான் இப்படி படுத்திருக்கிறேன். இந்த வல தோள் பகுதியை ஒரு கை தொடுகிறார். ஒரு மனுஷன் கை தொட்டால் எப்படி இருக்குமோ அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். இயேசுடைய கரம் என்னை தொட்டது. இங்கே ஒரு கை வைக்கப்பட்டது. நான் பார்க்குற கை தெரியல, ஆனால் ஒரு கை தொட்டால் எப்படி இருக்குமோ அதை ஃபீல் பண்ணுறேன். யாரோ என்னை, அப்போ தான் எனக்கு அற்புதம் நடந்தது. நான் எழும்பி நடந்து விட்டேன். அது முதல் அனுபவம். 3 வருஷம் கழித்து நான் ரட்சிக்கப்படணும்னு ஆவியானவர் உணர்த்தினார். என்னை தொட்டு சுகமாக்கினார். ஆனால் போதா, ரட்சிக்கப்படணும். அதுக்கு முன்னால் ரட்சிப்பை பற்றி தெரியாது. அப்போ ஆவியானவர் உணர்த்தி ஒரு நாள் ராத்திரியில் போய் ஜெபிக்கிற ஒரு மொட்டை மாடியில் போய் 9 மணிக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் பேசணும், என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு என் மகனேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எனக்கு போதும், எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும். அதுக்காக ஜெபித்தேன். ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்த அறிக்கையிட்டு அழுது ஜெபித்தேன். 10 மணி, 11 மணி, 12 மணி ஆச்சு. ஆண்டவர் அமைதியாக இருந்தா. தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு மன்னிக்க, என்கிட்ட பேசுங்க, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கள், என்னை மகனேன்னு சொல்லுங்கள், ஒரு வார்த்தை எனக்கு போதும், வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, காத்திருக்கிறேன். அதிகாலை 1 மணி, 2 மணி, 3 மணி. நான் சொன்னேன், நான் போக மாட்டேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு போக மாட்டேன், என்கிட்ட இன்றைக்கி பேசணும். விடியற்காலை 4 மணிக்கு அவருடைய குரலை கேட்டேன். நான் அவரை பார்க்கல. மகனே, உன் பாவத்தை நான் மன்னித்தேன். அந்த வார்த்தை மகனே என்ற அந்த வார்த்தை, அந்த குரலை நான் கேட்டேன். 9 மணிக்கு முழங்கால் படியிட்டேன். விடியற்காலை 4 மணிக்கு ஆண்டவரே, அதான் என்னுடைய லைஃப்பில் சேஞ்ச். ரட்சிக்கப்பட்ட நாள், பாவ மன்னிப்பை பெற்ற நாள், என்னை மகனேன்னு ஆண்டவர் அழைத்த ஒரு நாள். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆவியானவர் ஆவியில் பேசுகிறார், ஊழியத்துக்கு வரணும்னு. அதுக்கப்புறம் திட்டமான ஒரு நாள் மெட்ராஸில் நான் இருக்கும்போது வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபேக்ட்ரியில் 20 நாள் வேலை செய்திருப்பேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஊழியம் செய்யணும்னு தெரில. நான் தனியாக வீட்டில் இருந்த நாள், ஒரு முழுற ஜெபத்துக்கு போயிட்டு டயர்டாக வந்தேன். வேலைக்கு போகணும், அதனால் கொஞ்சம் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டயர்டாக இருக்கிறேன். திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தேவ பிரசன்னம், என்னால் அதை உணர முடியுது. ஒரு ஹெவன்லி ப்ரெசன்ஸ் கேம் டவுன், அப்படியே அந்த ரூமுக்குள்ளே நிரப்புகிறார். என் சரீரத்தில் அந்த டயர்டெலாம் போயிட்டு, நான் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் எண்ணெல்லாம் போயிட்டு, ஏதோ நடக்குதுங்க. உடனே நான் பயந்து ரூமில் முழங்கால் படிக்கிட்டேன். அப்போ என்னை சுற்றிலும் நெருப்பு எரிவதை நான் பார்க்க முடியும். ஃபயர், அப்படி ஒரு நெருப்பு எரிகிறதை பார்க்க முடிந்தது. அந்த நெருப்புக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. அது இடி முழக்கத்தின் சத்தம். நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு இருக்க, நீ என்ன செய்து, வாட் ஆர் யூ டூயிங், என்ன செய்து கொண்டு இருக்கிறார். அப்படியே நடுக்கு நம்முடைய சரீரம், நம்முடைய நரம்புகள், டிஷ்யூக்கள் அதிர்கிற மாதிரி அந்த சத்தம். அதான் பிதாவாகிய தேவனுடைய குரல் வேறு. பிதாவானவர் பேசும்போது இடி முழக்கத்தின் சத்தமாக இருக்கும். இயேசு பேசும்போது ரொம்ப கனிவாய் பேசுவார். ஆவியானவர் பேசும்போது ரொம்ப ஜென்டிலாக பேசுவார். 3 பேருடைய குரலுக்குமே வித்தியாசம். நீங்கள் பழகிட்டா தெரிஞ்சிடும். நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருங்க, டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். பேசுகிறது இயேசுவா, ஆவியானவரா, பிதாவானவரா என்று. பிதாவானவர் அதிகமாக பேச மாட்டார். அவர் அதிகமாக ஆவியானவரை கொண்டு நம்மை உணர்த்துவார், பேச வைப்பார். எப்போவாவது சில சமயம் என் லைஃப்பில் ஒரே ஒரு முறை தான் பிதாவானுடைய சத்தம், 1 முறை 2 முறை நான் கேட்டிருக்கிறேன். நடுங்கி போனேன். 1 முறை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது, 2வது முறை பைபிள் காலேஜில்
படிச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், உன் பட்டம்லாம் உனக்கு வேண்டாம், ஊழியம் செய்யணும்னு அனுப்பினார். ஆனால் எனக்கு ஆசை வரும், படித்து எழுதி பட்டம் வாங்கிட்டா நல்லது அப்படின்னு. அதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட ஒரு தோட்டத்தில் ஜோபிங்க கேட்க போனேன். ஆண்டவரே, எல்லாரும் சொல்கிறாங்க பைபிள் காலேஜை படித்து முடிச்சிருன்றாங்க, கடைசி எக்ஸாம் நான் முடிச்சிருட்டோமா அப்படின்னு கேட்டேன். அப்போ இடி முழக்கத்தை போல பேசினார். ஒபே மீ, டூ வாட் ஐ டெல் யூ. எனக்கு கீழ்ப்படி, நான் சொல்லுகிறபடி செய். நடுங்கி அவருடைய பாத்திரம் விழுந்து, மன்னிங்க ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், என்னை ஒப்பு கொடுத்தேன். 2 முறை அவருடைய குரலை கேட்டது. அது இடி முழக்கத்தின் சத்தமாக இருக்கும். நம்ம நடுங்க பண்ணும் தேவ சமூகத்தில். அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் பயப்படுறாங்க. மோசே, கர்த்தர் எங்கிட்ட பேச வேண்டாம், நீங்கள் பேசுங்கன்றாங்க. அப்போ ஆண்டவர் அப்படி பேசினார். ஆனால் இயேசு வந்து பேசும்போது மனதுருக்கத்தோடு பேசுவார். இந்த ஜனங்களை பாரு, எவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நம்முடைய கண்ணில் கண்ணீர் வரும், வேதனை உண்டாகும். அவர் பேசுகிறது அப்படி. ஆவியானவர் நம்முடைய ஆவியில் பேசுவார், நம்முடைய ஆவியில் பேசுவார். ஆவியானவர் நம்ம தைரியப்படுத்துவார். தைரியமாக பேசு, ஒருத்தனும் மேலே கைப்பட முடியாது, இந்த வசனத்தை சொல், இதை பேசு, அதெல்லாம் ஆவியானவர் பேசி உற்சாகப்படுத்தி பலப்படுத்துவார். அந்த மாதிரி அனுபவம் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட பேசுவார். எனக்கு தெரியும், ஒரு போதகருடைய மனைவி ஒரு நாள் கிச்சனில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்களா. நல்லா அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. கிச்சனில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் பேசுகிற, மகளே, உன் மகனை தேடு. மகனுடைய பேரை சொல்லி அந்த மகனை தேடு. அன்றைக்கி ஸ்கூல் விடுமுறை நாள், வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கிச்சனில் வேலை செய்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் பேசுகிற, உன் மகனை தேடு, உடனே தேடு அப்படின்னு. டக்குன்னு கிச்சனில் வேலையை போட்டாங்க, மகனை தேடினாங்க. பையன் எங்கே எங்கே அப்படின்னு கேட்டால், வீட்டில் பிள்ளைகளை காணும். வெளியில் வந்து பார்த்தா தூரத்தில் ஒரு 10 பிள்ளைங்க ஒரு கிணத்தை சுற்றிலும் கைத்தட்டி அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஓடி போய் பார்த்தா இவங்க மகன் கிணத்துல உழுது மூழ்கி கொண்டு இருக்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு தெரியல அவன் முழுகிறானே, அவன் நீச்சல் அடின்னு சந்தோஷமாக கை தட்டியிருக்கான். பிள்ளைகளுக்கு தெரியல, அவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும். வந்து தூக்கிட்டாங்க. 2 நிமிஷம் தாமதிச்சிருந்தா பிள்ளை செத்துருக்கும். ஆவியானவர் பேசினா பாருங்க. கிச்சனில் வேலை செய்யும் போது அந்த அளவுக்கு அவங்க தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்தார்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபிக்கும் போது ரூமில் பேசுவது அல்ல, ஜபரையில் பேசுவது அல்ல. நீங்கள் வேலையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் பேசுகிற குரலை கேட்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற குரலை கேட்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது இவகிட்ட என்னை குறித்து பேசு, அவன் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறா, உங்களை பேச வைப்பார். அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பேசுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆண்டவரோடு இன்டிமிசியாக வாழும்படிக்க நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படிலாம் வாழ முடியுமா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், முதலாவது விசுவாசிக்கணும். என்கிட்டையும் கர்த்தர் அப்படி பேசுவார், நானும் அவரை தரிசிக்க முடியும், நானும் அவருடைய சாயலை பார்க்க முடியும், நானும் அவருடைய குரலை கேட்க முடியும்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் அறகுறையா இல்லை, பயந்துக்கிட்டெல்லாம் வைத்துறீங்க. என்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டார், நான் தகுதியே கிடையாது. அதில் சிலர், நான் தகுதியே கிடையாது, கர்த்தர் என்கிட்டலாம் பேச மாட்டார். எல்லாத்தினையும் பேசுவார், என்கிட்ட மட்டும் பேச மாட்டார். அப்படி இல்லை, அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. முதல்ல விசுவாசிங்க. ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்தார். எபிரேயர் 11:5. ரெண்டாவது மத்தேயு 5:8 இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவங்க தான் தரிசிப்பாங்க. நீ பார்க்கணும்னு மகனே மகளே ஜெபிக்கிறிய, உள்ளுக்குள்ளே குப்பெல்லாம் இருக்குது. உன் இருதயத்துக்குள்ளே குப்பையை வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டா நான் எப்படி வந்து பேசுகிறது? இச்சை இருக்குது, பெருமை இருக்குது, கோபம் இருக்குது, ஏமாற்றுகிற காரியம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பகை இருக்குது, பண ஆசை இருக்குது. எல்லா குப்பையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இவ்வளோ பாவத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரை நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கறது? உன் இருதயம் முதல்ல சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் இயேசுவின் முகம் அங்கே தெளிவாக தெரியும். உன்னுடைய இருதயத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் அவருடைய சாயல் உங்களுடைய இருதயத்தில் தெரியும். நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய சாயலை பார்க்க முடியும். அப்போ இருதயம் சுத்தமாகனா இயேசுடைய ரத்தம், ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பாவத்தை அறிக்கையிடணும். என்கிட்ட இச்சை இருக்குது,
பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, உண்மை இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, ஒப்பு கொடுக்கணும். யாவரோடு சமாதானமாக இருக்கணும். யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை. நானும் ஏசோ நாங்கள் நல்லா இருக்கிறோம். மாமியார் எப்படி போனான்னு, மருமகள் எப்படி போனான்னு, புருஷன் எப்படி போனான்னு, அவள் இப்படி போனான்னா, இவ இப்படி போனான்னு வாழ்ந்தா ஆண்டவர் சொல்லுவார், நீ எப்படியும் போ, என்கிட்ட பேசாதன்னுவார். எல்லோரோட அன்பாக இருக்கிறவங்க கூட தான் இயேசு பேசுவார். என்னால் அவர் அன்பான ஒரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்தவர், சத்துருக்களை கூட நேசிக்கிறவர். உன் வீட்டில் வந்த மருமகளை உன்னால் நேசிக்க முடியல, நான் வந்து வாண்ட என்ன பேச போனிடுவார். உன் மாமியாரை நேசிக்க முடியல உன்னால், ஒரு தாய் பாவம் வயசானவங்க, அவகிட்ட உனக்கு அன்பாக இருக்க தெரியல, உங்ககிட்ட வந்து நான் என்ன பேசுறது? நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் பேசுவார், இப்படி சொல்லுவார்ல. உன் வீட்டில் இருக்கிற ஒரு தாயை உன்னால் நேசிக்க முடியல, சத்துருவை கூட நேசிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், எனக்கு கீழ்ப்படிய உனக்கு மனம் இல்லை, உங்ககிட்ட நான் என்ன பேசுறது? உண்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், நீ ஏமாத்துற, மனைவி ஏமாத்துற, பிள்ளைகளை ஏமாத்துற, வேலையில் ஏமாத்துற, ஒரு உண்மை கிடையாது, ஊழியம் செய்கிறேன்னு ஏமாத்துற, நான் சொல்கிறபடி நீ செய்கிறதில்ல, உங்ககிட்ட வந்து நான் என்ன பேசுறது? யோசித்து பாருங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அவரோட பேசணுமானா அவருடைய பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும், அவருடைய அன்பு நமக்குள்ளே வரணும். 100க்கு 100 வந்துட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் தாகம் இருக்கணும். அப்படி வாழன்ற ஆசையாவது நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது, ஆனால் தேவனுடைய கிருபை. ஆனால் நம்ம அதுக்கு தாகம் கொண்டு ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமுள்ளவளாக இருக்கணும், ஒப்புரவாகணும். சண்டை போட்ட விட்டு போய் ஒப்புரவாகணும். தாழ்த்தி என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு மாமியார்கிட்ட ஒப்புரவாங்க, மருமகள்கிட்ட ஒப்புரவாக்குங்க, கணவன்கிட்ட மனைவிக்கிட்ட ஒப்புரவாகி சரிப்படுத்துங்க. மூஞ்சி தூக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்துட்டு ஆண்டவர் வந்து பேசுவாருன்னா அப்புறம் ஆண்டவர் அன்புள்ளவர் பரிசுத்தமுள்ளவர் சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆனால் சிலர் ஊரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இயேசு கிறிஸ்து என்கிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே இருக்காரும்பாங்க. இயேசு இல்லை, வேற ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறான். சிலர் இந்த பக்கம் ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்லை. சில ஆட்கள் இருக்காங்க, அறகுற ஆட்கள், எப்பவும் என்கிட்ட இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார், எப்பவும் இவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே, டெய்லி இவங்ககிட்ட பேசுகிறது அவருக்கு வேலை, தரிசனம் கொடுக்கறது தான் வேலை. ஒன்றும் இல்லாதெல்லாம் இதுக்கு தரிசனம், அதுக்கு தரிசனம், இதுக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில ஆட்கள். அது வஞ்சிக்கப்பட்ட ஆவி. சும்மானாலும் கற்பனையில் அப்படியும் இருக்கக்கூடாது. சில அதனால் கற்பனையில் இயேசு அதை சொன்னார், இதை சொன்னார், எதை செஞ்சாலும் இயேசு சொன்னார், அதுக்கு மேலே யாரும் பேச முடியாதுல்ல. இயேசு சொல்கிறாருன்னா அது வசனத்தின்படி இருக்கணும். வசனத்துக்கு மாறானது இயேசு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஆயிடப்படாது. சிலர் உடனே எதுக்கு எடுத்தாலும் இயேசு சொன்னார், ஏன் இன்னைக்கு வேலைக்கு போகல, இயேசு போகண்டன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இயேசு பேரை சொல்லி விளையாடக்கூடாது. ரொம்ப கவனம். தேவனோடு நெருங்கி பழகுகிறது என்றால் you can walk with God but you cannot play with God. அவரோடு நடக்கிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். மோசைக்கிட்ட அவ்வளோ பேசினார்ல, அதனால தான் என்ன சொன்னார், கொஞ்சம் கோவப்பட்டனால நீ கானானுக்குள்ளே போக முடியாது, முடிஞ்சிருப்போம். மற்றவங்களை விட பெரிய பாவமாக மோசை செய்துட்டாரு. ஏன்னா நான் உன்கிட்ட பேசுகிறேன்ல, முகமுகமாக பேசுகிறேன்ல, நான் உன்கிட்ட எவ்வளோ எதிர்பார்ப்பேன், நீ ஏன் அப்படி நடந்து கொண்ட? கவனம். சும்மா விளையாட்டு எல்லாத்துக்கும் இயேசுவை பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், இயேசு சொன்னார், இவங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் இயேசு சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பாவம், கர்த்தர் நியாயம் தீர்த்துருவார். அப்படியும் செய்யக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். ஆனால் முதல்ல விசுவாசிக்கணும், ரெண்டாவது பரிசுத்த, மூன்றாவது எரேமியா 23:13-14 முழு இருதயத்தோடு என்னை தேடினால், என்னை தேடுகையில் முழு இருதயத்தோடு அவரை தேடணும். கர்த்தர் அவருடைய முகத்தை தேடணும், கர்த்தரை தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும், ஹோல் ஹார்ட்டாக தேடணும். சும்மா அறகுறையால் ஆண்டவரே நான் பார்க்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சாயலை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு தேடணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? மோசை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசையோட நான் மறைபொருளாக அல்ல, நான் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் அவனோடு பேசுகிறேன். ஏன் தெரியுமா? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை. அதான் ஆண்டவர் கொடுக்க சாட்சி. ஏன் நான் மோசையோட முகமுகமாக பேசுகிறேன், என் சாயலை அவன் பார்க்கிறான் என்றால், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். He was faithful unto my house.
என் வீட்டில் என் காரியத்தில் எல்லாம் உண்மை உள்ளவன், அதனால தான் நான் அவனோட பேசுகிறேன்னு சொல்றார் மோசையை குறித்து. எண்ணாகமம் 12:7 வாசிக்கிறோம். எபிரேயர் 3:2 பாருங்க, இந்த மோசே எப்படி உண்மையா இருந்தாரோ அதே மாதிரி இயேசு தன்னை அனுப்பின பிதாவுக்கு உண்மையாய் இருந்தார் என்று அந்த வசனம் சொல்லு. இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தார், அது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவனை கர்த்தர் ஏன் சொன்னாரு? தானியேல் 6:4 அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவர் திரும்ப வரும்போது அவரை நம்ம முகமுகமா மகிழ்ச்சியோடு சந்திக்கணுமானா ஆண்டவரே சொல்றாரு மத்தேயு 25:21 நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையான ஊழியக்காரனே, வரம்பற்ற ஊழியக்காரனே அப்படின்னு கூட மாட்டார். ரெவரண்ட் டாக்டர் வாங்க, முதல்ல ரெவரண்ட் டாக்டர் ஊழியக்காரங்களா வாங்க, பிஷப்மார் மாடரேட்லாம் வாங்க, நீ கூடுவாரா? அதில் இந்த உலகத்தில் கார்டில் போட்டுக்கலாம் ரெவரண்ட் டாக்டரு மாடரேட்டரு மண்ணாங்கட்டின்னு. பரலோகத்தில் அதெல்லாம் எடுபடாது. பரலோகத்தில் ஒன்று உண்மையாக இருந்தியா? நீ போட்டிருக்க கார்டே உண்மை இல்லையே, சாட்சி சொல்லம் போய் உனக்கு எவன் டாக்டர் பட்டம் கொடுத்தான்னு கேட்பார் ஆண்டவன். எவன் கொடுத்தான் டாக்டர்? நான் வாங்க சொன்ன உடனே உங்கள் கார்டு சாட்சி உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். கவனம், டோன்ட் பிளே வித் காட். உலகத்தில் சொல்லிக்கலாம் காடை தூக்கி காமிச்சு ரெவரண்ட் டாக்டர் மண்ணாங்கட்டின்னு. பரலோகத்தில் சாட்சி உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், யார் உனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது? நான் சொன்னா உனக்கு வாங்க சொல்லி. பிஷப் மாடரேட்டர் யார் கொடுத்தது உனக்கு அந்த பட்டம்? ஆண்டவர் கேட்பார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சாதாரணமா விளையாடி கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பெயரை சொல்லி, ஊழியம் என்கிற பெயரில் you are playing with God. ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உன் காடு சாட்சி கொடுக்க உங்களுக்கு விரோதமா? தேவன் கவனி, உண்மை முத்தமான ஊழியக்காரனே, நீ போட்டிருக்கிற காடிலே உண்மை இல்லை. உண்மை உள்ளவன் தான் கர்த்தர் பேசுவார். உண்மை உள்ளவங்க தான் அவரை தரிசிக்க முடியும். வேலையில உண்மை இருக்குதா? உங்களுக்கு ஒரு வேலை வேணும், வேலை தாரு, நீ ஜெபம் பண்ணியே உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே, 9 மணிக்கு நீ டியூட்டியில் இருக்கணுமே, எத்தனை மணிக்கு போற? 9 மணிக்கு நீ வேலையில போகிறதில்லை, உண்மை இல்லை. உன்னை நம்பி நான் உனக்கு வேலை கொடுத்தேன். ஊழியத்தில் இருக்கிற எத்தனை பேர் 9 மணிக்கு ஆபீஸுக்கு போறோம்? உண்மை இல்லை உனக்கு. ஒரு வேலையில உனக்கு உண்மை இல்லை. உன்கிட்ட நான் என்ன பேசுறது? உனக்கு கொடுத்த ஒரு வேலையில பொறுப்புல உனக்கு உண்மை கிடையாது. காணிக்கையில் உண்மை இல்லை. ஒரு ஊழியக்காரனா இருக்கிறியே, உனக்கு கொடுத்த காணிக்கையில் உனக்கு உண்மை இருக்குதா? ஏமாத்துற நீ மக்களை. எப்படி நான் உன்கிட்ட பேசுறது? குடும்ப வாழ்க்கை உனக்கு கொடுத்த, ஒரு கணவரை கொடுத்தேன், மனைவியை கொடுத்தேன், பிள்ளையை கொடுத்தேன், மாமியாரை கொடுத்தேன், ஒரு மருமகளை கொடுத்தேன். உண்மை இருக்கிறா? அவங்கள நேசிக்கிறியா? அவட்ட அன்பா பழகுறியா? உண்மை இல்லையே. குடும்ப வாழ்க்கையில உண்மை இல்லை. என் தாசனாகிய மோசே உண்மை உள்ளவன், அதனால தான் அவன்கிட்ட நான் பேசுறேன். நீ அபிஷேகம் பெற்றிருக்கிற, அந்நிய பாஷை பேசுற, ஜெபம் பண்ற, உண்மை இருக்குதா? பழகி 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 அந்நிய பாஷையில கூட உண்மை இல்லை சிலருக்கு. ஆவியானவர் நிரப்பாமலே அந்நிய பாஷை பேச, கூட்டத்தோட கூட்டமா கும்பல்ல, அதுல உனக்கு உண்மை இல்லையே. ஏமாத்துறியே. எப்படி நான் உன்கிட்ட பேசுறது? உண்மை உள்ளவர்கள். குடும்ப வாழ்க்கையில உண்மை இல்லை, வேலையில உண்மை இல்லை, ஊழியத்தில் உண்மை இல்லை, நீ பேசுற அந்நிய பாஷையில கூட உண்மை இல்லை, நடிக்கிற. என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷை பேசி ஊழியெல்லாம் செய்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் போய் ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுத்திட்டாரு. வீட்டுக்கு வந்தார். அவருடைய ஃப்ரெண்டு இருந்தார். என்ன இல்லை என்கிட்ட பேசாரு, என்கிட்ட எதுவும் பேசாரு. என்னன்னு கேட்டான். ரூமில் போனாராம், கதவை முன்னாராம், ஆவியில் அந்நிய பாஷை தட்டப்பட்டு அந்நிய பாஷை 10 நிமிஷம் பேசினாராம். வந்து உட்காந்து, என்னன்னு அப்பாடா ஆவியானவர் என் கூட இருக்கார். என்னதான் உனக்கு பிரச்சனை? இல்லை, நான் வர்ற வழியில் ஒரு ஆளை கோவப்பட்டு அடிச்சிட்டேன், ஆவியானவர் என்னட்டு போயிட்டாரா இல்லையான்னு பார்க்குறக்கு வந்து அந்நிய பாஷை பேசினேன். என்ன விளையாட்டுக்கு ஆவியானவர்கிட்ட? யோசித்து பாருங்க, இப்படிலாம் ஆவியானவர் பயன்படுத்துறாரு.
உண்மை இல்லை. கொடுத்த பொறுப்பிலே உண்மை இல்லை. உண்மையா இருக்கிறவங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். மோசே கூட ஏன் நான் மோசைகிட்ட முகமுகமா பேசுறேன்? அவன் உண்மை உள்ளவன். இயேசு உண்மை உள்ளவர். அவர் எதிர்பார்க்கிறது உண்மை. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை. உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனுடைய காரியம் நீங்களே யோசித்து பாருங்க. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு நீங்களே கேட்டு பாருங்க. ஏன் ஆண்டவர் உங்களோடு பேசவில்லை? ஏன் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ முடியவில்லை? ஏன் அவருடைய குரலை கேட்க முடியவில்லை? பேருக்காக கண்ணை மூடினா ஒரு ஜெபம், அவ்வளவுதான். தேவனோட இன்டிமிசி இல்லை. ஆண்டவரிடத்தில் காத்திருந்து என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. உண்மை இல்லை. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையா இருப்பேன். நான் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்குறேன். என் லைஃப்பில் என்ன காரியனாலும் ஐ வாண்ட் டு பி ஃபெய்த்ஃபுல் லார்ட். உமக்கு நான் எனக்கு பொறுப்புக்கு எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. நான் ஏமாற்றக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. என் அன்பில் உண்மை இருக்கணும். அன்பில் மாய்மாலம், ஏமாற்றுகிற அன்பு. மககிட்ட ஒரு அன்பு, மருமகள்கிட்ட ஒரு அன்பு. யோசித்து பாருங்கள். உங்கள் மகளை நேசிக்கிற மாதிரி உங்களுடைய மருமகளை நேசிக்கிறீங்களா? உங்களுடைய அன்பில் ஏமாத்துறீங்க. உண்மை இல்லை, மாய்மாலமான அன்பு. உங்கள் மக மேலே வைக்கிற அதே அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுனா என்ன அர்த்தம்? உன் மகளை நேசிப்பதை போல மருமகளை நேசி. உன் தாயை நேசிப்பதை போல உன் மாமியாரை நேசி. அதான் அர்த்தம். நேசிக்கிறியா? உங்கள் அம்மாவை நேசிக்கிற மாதிரி மாமியாரை நேசிக்கிறீங்களா? ஏமாத்துறீங்களே, நடிக்கிறீங்களே. நேசிக்கிற மாதிரி நேரில் நடிச்சுட்டு அந்த போன இந்த பொம்பளை என்னைக்கு போகுது அன்னைக்கு தான் குடும்பம் விளங்கும். சர்ச்சுக்கு வந்துட்டு அந்நிய பாஷையில் குதிக்கிறாரு. என்ன அந்நிய பாஷை அது? ஏமாற்றுகிற வாழ்க்கை, உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. நடித்து கொண்டிருக்கிறோம். ஹவு லாங்? எவ்வளவு நாள் இப்படி நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்க போகிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சுபாவம் எனக்கு வேணும். நான் உண்மை உள்ளவனா, உண்மை உள்ளவளா இருக்கணும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தேடி வந்து பேசுவார். முழங்கால் படிக்கிடுவோம். உங்களுக்கு சில நிமிடம் நேரம், 15 நிமிஷம் நான் தரப்போகிறேன். எல்லாரும் முழங்கால் படி, நெடு முழங்கால் படிக்கிடணும். ஒரு 15 நிமிஷம் நீங்களும் இயேசுவோம். நான் ஒன்றும் ஜெபிக்க போகிறதில்லை. நீங்கள் ஆண்டவரோட பேசணும். அவர் உங்களோட பேச விரும்புகிறார். தன்னுடைய சாயலை உங்களை காண்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தனா ஒரு 5 நிமிஷம் கருத்தாக ஒப்பு கொடுங்க. 5 நிமிஷம் ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். சின்சியராக ஜெபிக்கணும். இருதயத்தை திறந்து கர்த்தரோட பேசணும். முதலாவது பாவ அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும். முழு இருதயத்தோடு அவரை தாகத்தோட நீங்க தேடணும். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். யாவரோட சமாதானமாக இருக்கணும். எங்க மிஸ்டேக் நடந்திருக்கிறது யோசித்து பாருங்க. அறிக்கை இடுங்க. ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. அப்பா, உங்களுடைய நான் பார்க்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும், உங்களுடைய சாயலை நான் பார்க்க விரும்புகிறேன். அதுக்கு தடையாக இருக்கிற இந்த பாவத்தை மன்னிங்க. என்கிட்ட இந்த குறை இருக்குதாப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உணர்கிறேன் ஆண்டவரே, என் அன்பு சரியில்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு முழு பரிசுத்தம் வேணும். நான் இனி யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரே, நான் ஏமாற்றக்கூடாது. நான் உண்மையா இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்களுடைய உண்மையை எனக்கு தாங்க. ஆண்டவரிடத்தில் கண்ணீரோட உங்களுடைய ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்களும் இயேசுவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், என்னை உணர்த்தினார். என்னைக்கு 100க்கு 100 என்னை ஆண்டவருக்கு வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையா உத்தமமா வாழ ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி அர்ப்பணிக்கிறவர்கள் வலதுகரம் உயர்த்துங்க. அப்படி அர்ப்பணிக்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. ஒரு 2 நிமிடம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் உத்தமமாய் உண்மையா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் உம்மை போல இயேசுவை போல நான் வாழணும். சாட்சியான வாழ்க்கை வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ. ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறார். இப்பொழுது ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறார். சுத்திகரிப்பின் ஆவியானவர், சுத்திகரிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறார். பனியை போல் அவருடைய வல்லமை இறங்குகிறார். ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறார். இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறார். எஸ் ஒவ்வொருவர் மேல் ஆவியானவர்
மாம்சத்தின் கிரியை அழிக்கப்படுகிறது. மாம்ச கிரியை அழிக்கப்படுகிறது. அக்னி அக்னியாய் அக்னியாய் பழையவைகள் ஒளிந்து போகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது. எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அக்னியாய் உங்களுக்குள்ள இறங்குகிறார். ஃபயர், ஹெவன்லி ஃபயர், சுத்திகரிப்பின் ஆவியானவர். பழையவைகள் ஒளிந்து போகிறது. எஸ் லார்ட். ஆவியானவர் உங்களை சுத்திகரித்து விட்டார். இப்ப ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம். அமைதியா உங்களுடைய உள்ளுக்குள்ள ஆவில நிரம்பி இருதயத்தில் அந்நிய பாஷை பேசணும். தாகத்தோட கூட லார்ட் ஐ வாண்ட் டு see your glory. மோசே ஜெபித்தால உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இனி உமக்கு பிரியமாய் வாழுவேன். எல்லா காரியத்திலும் என்கிட்ட பேசுங்கப்பா, எனக்கு ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்மை முகமுகமாக நான் பார்க்கணும், நிழலாட்டமாக நான் பார்க்கணும். கர்த்தருடைய சாயலை மோசே கண்டாரு, இயேசுவின் சாயலை நான் பார்க்கணும். ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. தாகத்தோட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு 5 நிமிடம் நல்லா உங்களுடைய ஆவியானவருக்கு முழு இடம் கொடுங்க. ஆவியானவர் இந்த இடத்துல பனியை போல இறங்கி கொண்டு இருக்கிறார். பனி ஒரு புல்லின் மேலே இறங்குவதை போல உங்களுடைய ஆத்மாவை ஆவியானவர் நனைத்து கொண்டு இருக்கிறார். ஆவியானுடைய பிரசன்னம் உங்களுடைய ஆத்மாவை நனைய பண்ணுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. மகிமை மகிமை உங்களை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை மூடுகிறது. ஆவிக்குள்ளாக்கப்படுகிறீர்கள், ஆவிக்குள்ளாக்கப்படுகிறீர்கள். ஆவியானவர் பலமாய் உங்களை மூடுகிறார். Fire of the Holy Ghost சிலர் மீது இறங்குகிறது. சிலர் அக்னியை உணர்கிறீர்கள். Glory. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.